டிஎன்பிஎஸ்சிக்கு அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் பற்றி பார்க்கலாம். ஆண்டாள் பாட்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருவெம்பாவை, திருப்பாவை, திருவிசைப்பா, திருக்குறுந்தாண்டகம். ஆன்சர் திருப்பாவை. போர்க்காவியம் என்று குறிப்பிடப்படும் நூல் தகடூர் யாத்திரை, புறநானூறு, மகாபாரதம், இராமாயணம். போர்க்காவியம் தகடூர் யாத்திரை. இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்பெறுவது சிலம்பு ப்ளஸ் சிந்தாமணி, சிலம்பு குட்டல் மணிமேகலை, சிலம்பு குட்டல் குண்டலகேசி, சிலம்பு குண்டல் கம்பராமாயணம். ஆன்சர் பீதா சரி, சிலம்பு மணிமேகலை. முதற் பரணி என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் தக்கையாக பரணி, கலிங்கத்து பரணி, மோகவதை பரணி, பாசவதை பரணி. ஆன்சர் கலிங்கத்து பரணி. தமிழின் முதற் சிறுகதை என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் சாப விமோசனம், மங்கையர்க்கரசியின் காதல், புனர்ஜென்மம், யுக சந்தி. ஆன்சர் பி, மங்கையர்க்கரசியின் காதல். தமிழின் முதல் நாவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதாப முதலியார் சரித்திரம். தமிழின் முதற் சிறுகதைன்னு பார்த்தீங்கன்னா மங்கையர்க்கரசியின் காதல். ஸோ நல்லா படிங்க. நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம், வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா போய் பாருங்கள். 12ஆம் திருமுறை என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருமந்திரம், அற்புத திருவந்தாதி, திருவாசகம், பெரிய புராணம். ஆன்சர் டி, பெரிய புராணம். வீரயுக பாடல்கள் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் நீதி நூற்கள், காப்பியங்கள், பக்தி இலக்கியங்கள், சங்க இலக்கியம். ஆன்சர் டி, சங்க இலக்கியம். திருக்குறளின் வேறு பெயர் செவ்வியல் வேதம், நான்மறை, 4 திருவள்ளுவம். ஆன்சர் டி, திருவள்ளுவம். ராசா கோவை என்று குறிப்பிடப்படும் நூல் திருக்கோவை, திருநெடுந்தாண்டகம், பெரிய புராணம், திருவெம்பாவை. ஆன்சர் ஏ, திருக்கோவை. புறம்பு நானூறு என்ற அடைமொழி சேர்த்து அழைக்கப்படும் நூல் எது? அகநானூறு, நாலடி நானூறு, புறநானூறு, குறுந்தொகை நானூறு. ஆன்சர் புறநானூறு. நன்றி.